லார்ட். இயேசுவின் நாமத்தினால டெய்லி மன்னான்கிற கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தருடைய வசனத்தை யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இந்த வார்த்தை யாரோடு சொல்லுகிற வார்த்தைன்னா, இயேசு கிறிஸ்து மார்த்தாளோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை. எப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன? இயேசுவால் அதிகமாய் சிநேகிக்கப்பட்ட லாசரு மரித்து போகிறார். லாசருக்கு 2 சகோதரிகள், மார்த்தாள், மரியாள். இந்த மரியாள் இயேசுடைய பாதத்தண்டையில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்கிற ஒரு மனுஷி. இந்த மரியாள் இயேசுடைய பாதத்துல பரிமள தைலத்தை உடைத்து ஊற்றி இயேசுவை மகிமைப்படுத்தினவர். அப்பேற்பட்ட குடும்பத்துல லாசரு சின்ன வயசு, அவர் மரித்து போகிறார் வியாதிப்பட்டு. அவர் வியாதிப்பட்ட நேரத்திலேயே இயேசுவுக்கு செய்தி வருது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, இன்னும் இயேசு தாமதித்தார். எப்போ இயேசு போனாருன்னா, லாசரு மரித்து போய் 4 நாட்கள் ஆகி நாறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில இயேசு போனாராம். போய் அந்த இடத்துல தான் அந்த வார்த்தை சொல்றாரு, மார்த்தாளே, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். லாசரு மரித்து போனான். இயேசு சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். லாசரு வியாதிப்பட்டு மரித்து போனான். இயேசு சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். லாசரு மரித்து போய் 4 நாள் ஆயிற்று. இயேசு சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். லாசரு மரித்து போய் நாறிக்கொண்டிருக்கிறான். ஆனாலும் இயேசு சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். எல்லா ஜனங்களும் சின்ன வயசுலயே லாசர் இறந்துட்டாரே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறாங்க. மார்த்தாள், மரியாள், எல்லா ஊர் மக்களும் அழுகிறாங்க. இயேசு சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்பதாக சொல்லுகிறார். இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்கிற உங்களை கர்த்தர் நோக்கி சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஏன் பிரதர், ஏன் பாஸ்டர் இப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். உங்க வாழ்க்கையில நீங்க தோற்று போயிருக்கலாம். இயேசு சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நீங்க ரொம்ப நாள் பிழைக்க மாட்டீங்க, சீக்கிரமாய் மரித்து போவீங்க என்று டாக்டர் சொல்லியிருக்கலாம். ஆனா இயேசு சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். உங்க வாழ்க்கையில எல்லாமே முடிந்து போனது போல இருக்கலாம். உங்க குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கையில சாத்தானுடைய கிரியைகளினால உங்க குடும்பத்துல பயங்கரமான குழப்பத்தோடு நீங்க ஒவ்வொரு நாளும் சஞ்சலத்தோடு நீங்க நிற்கலாம். இயேசு சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நஷ்டப்பட்டிருக்கலாம், அவமானப்பட்டிருக்கலாம், இனி போதும் இந்த வாழ்க்கை என்று சொல்லி நீங்க நினைத்து மனம் கசந்து அழுது கொண்டிருக்கலாம். இயேசு சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இந்த வசனத்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையை, நீங்கள் விசுவாசித்தா போறோம், தேவன் உங்களுக்காக செய்கிற பெரிய காரியங்களை காண்பீங்க. பல நேரத்துல நாம் அனுபவிக்கிற வலி, வேதனை, சூழ்நிலைகளினால இயேசுவை விசுவாசிக்க முடியாம போகிறோம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த சூழ்நிலைகளையும் இந்த வேதனைகளையும் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறதுனால கொஞ்சம் இயேசு பக்கமா திரும்பி பாருங்களேன். அவரால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லைங்க. யோபு பக்தன் 42வது அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சொல்றாரு, தேவரின் நீ சகலத்தையும் செய்ய வல்லமையுடையவன், நீங்க செய்ய நினைப்பது தடைபடாது. சகலத்தையும் செய்ய வல்லமையுடைய இயேசுவை, எல்ஷடாயை நாம் ஆராதிக்கிறோம்னா நிச்சயமாகவே அவர் உங்க வாழ்க்கையில மரித்து போய் முடிந்து போனவைகளை மீண்டுமாய் துளிர்க்க செய்கிறதற்கு வல்லமையுடையவர். காரணம் என்ன தெரியுமா? அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். இதெல்லாம் முடிந்து செத்து போய் இருக்கிறதோ அதுல கிறிஸ்துவின் ஜீவனை கர்த்தர் அனுப்புகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஜீவன் எங்கெல்லாம் உண்டோ அங்கெல்லாம் நிச்சயமாக உயிர் பெற்று எழும்பும். இன்றைக்கும் கர்த்தர் உங்க வாழ்க்கையை உயிர் பெறும்படியாக தேவனுடைய கிறிஸ்துவின் ஜீவனை கர்த்தர் கொண்டு வருகிறார். பலம் கொண்டு திடமனதா இருங்க. நிச்சயமாக நீங்க விசுவாசித்தால் மரித்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் உயிர்ப்பிப்பார். நாம் இந்த உலகத்துல மரித்து போகும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளா இருப்போம்னா நிச்சயமாக உயிர்ப்பிக்கப்படுவோம். ஆனா இந்த உலகத்துல வாழும் பொழுது நம்ம வாழ்க்கையில மரித்து போயிருக்கிற குடும்ப உறவுகள், புருஷன் மனைவி உறவு, பிள்ளைகள் பெற்றோர் உறவுகள் மரித்து போயிருக்கலாம். கிறிஸ்துவின் ஜீவன் அவைகள் இந்த நாளில் உயிர்ப்பிக்கிறார். உங்களுடைய பண விஷயத்துல, வியாபாரத்துல, ஊழியத்துல எல்லா காரியங்களும், பல காரியங்களும் மரித்து போய் செத்து கொண்டிருக்கலாம்.
கர்த்தர் சொல்றாரு, I'm going to revive it in the name of Jesus. அவைகளை கர்த்தர் மீண்டும் உயிர் பெற செய்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் அதை செய்ய போகிறார். ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, இந்த வசனத்தை யாரெல்லாம் விசுவாசத்தோடு கேட்கிறார்களோ, கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வல்லமை அவைகளை உயிர்ப்பிப்பதாக இயேசுவின் நாமத்தினால சத்துருவின் கிரியைகளெல்லாம் நிர்மூலம் அடைந்து உம்முடைய பிள்ளைகள் உம்மை விசுவாசிக்க கிருபை கொடுங்க. மரித்து போயிருக்கிற காரியங்களை உயிர் பெற செய்யும் ஆண்டவரே. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.